இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பளிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விரிவான விவரங்களை வழங்கலாம். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் பல்வேறு டாஸ்மாக் மதுபான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் 6ஆம் தேதி வரை சோதனை நடத்தியது. அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனங்கள் சார்பில் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் 2 மனுக்களும், தமிழ்நாடு அரசு சார்பில் 1 மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் அமர்வில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதற்கிடையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாகவும் மனதை செலுத்துவது எனவும் தெரிவித்தார். செய்தி குறிப்பிட்டது போல ₹1 கூட கைப்பற்றப்படவில்லை எனவும், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் மற்றும் செல்போன் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மொத்தம் 41 முதல் தகவல் அறிக்கைகளின் மதிப்பு ₹30 லட்சம் தாண்டாத நிலையில் அந்த தகவலை தங்களிடம் இருந்தால் நாங்களே அந்த தகவலை அளித்திருப்போம் எனவும், இதற்கு 60 மணி நேரம் டாஸ்மாக் அலுவலகத்தை பூட்டி சோதனை நடத்த வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது, அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சம்பந்தம் இல்லாத பழைய வழக்குகள் மூலம் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மூத்த வழக்கறிஞர் கூறினார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ், சோதனையின் பொழுது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அல்ல, ஒரு மதுபான நிறுவனத்தில் இருந்து ₹49 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக கூறினார். மேலும் தமிழக அரசு நோடல் அதிகாரியை நியமிக்காததன் காரணமாகவே, அதாவது அமலாக்கத்துறை வழக்கினுடைய விவரங்கள் குறித்த தகவல்களை தமிழக அரசிடம் வழங்கப்படவில்லை எனவும், மேலும் தங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை கூட வழங்கவில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்குகளில் நாளை மறுநாள் தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.